Hi students, இன்னைக்கு exercise 1.1ல 6th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்க? Let a is equal to x belongs to w such that x less than 2. b is equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 and c is equal to 3, 5. Verify that a cross b union c is equal to a cross b union a cross c ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ஏ எடுத்து எழுதிக்கோங்க. A is equal to x belongs to w such that x less than 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? x belongs to w. wனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஹோல் நம்பர்னு தெரியும். அப்படிதானே? ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன எழுத போறோம்? இப்ப நம்மளுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 2x லெஸ் தென் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2க்கு உள்ள இருக்க எல்லா ஹோல் நம்பரையும் எடுத்து எழுத போறோம். என்னென்ன இருக்குது? 0 1 2 எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க 2வையும் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஆனா இங்க வெறும் லெஸ் தென் 2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 2 எழுதணும்னு அவசியம் கிடையாது. 0, 1 அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஏ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பி. பி என்னதான்? எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் 1 less than x less than or equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x belongs to என்னன்னா என்னது? என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 1 less than x less than or equal to 4ன்னு சொல்லியிருக்காங்க. 1ல இருந்து 4 வரைக்கும் எழுத போறோம். இப்ப எப்படி எழுதணும்? 1 less than x 1 சேர்த்து எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க 1 இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கலாம். கொடுக்காதனால நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் என்னது இருக்கு? 2 3 இப்ப 4 வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப 4 நம்ம எடுத்து எழுதணுமா? எழுதணும். ஏன்னா இங்க ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 4ஐயும் சேர்த்து எழுதணும். சப்போஸ் இங்க இந்த ஈக்குவல் டு சைன் கொடுக்கலன்னா விட்டுலாம். 4 எழுத தேவையில்லை. ஓகேவா? அப்ப நம்மளோட பி என்னது? 2, 3, 4. சி என்ன? அவங்களே கொடுத்துட்டாங்க. 3, 5. ஓகேவா? இப்ப நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம போய் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நம்ம முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. முதல்ல எப்ப எதை சால்வ் பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். பி யூனியன் சி. பி என்ன தெரியும்? 2, 3, 4 யூனியன் சி என்னது? 3, 5. ஓகேவா? யூனியன்னா என்ன மீனிங்? ரெண்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போறோம். ஆனா ஒரு தடவை எழுதுனா போதும். ரிப்பீட்டடா எழுத தேவையில்லை. இங்க பாருங்க, இப்ப 2 எழுதியாச்சு. அடுத்து 3, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து என்ன இருக்கு? 4 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 இருக்கு. ஓகேவா? யூனியன்னா ரெண்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போறோம். பட் ரிப்பீட்டடா மறுபடியும் ஒரே நம்பரை எழுத தேவையில்லை. ஒரு தடவை ஒரு எலமெண்ட் எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ என்னது? 0, 1 கிராஸ் பி யூனியன் சி என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 2, 3, 4, 5. இப்ப ஏ கிராஸ்னா என்ன மீனிங்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாமா? இங்க என்ன இருக்கு? 0 இருக்கு. சோ ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 0, 2 0, 3 0, 4 0, 5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு. 1, 2 1, 3 1, 4 1, 5. 1, 2 எழுதியாச்சு. 1, 3 1, 4 1, 5. அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இத 1ன்னு எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ்.
RHSல என்ன கொடுத்துருக்காங்க? A cross B யூனியன் A cross C. ஓகேவா? முதல் A cross B கண்டுபிடிச்சிடலாமா? A cross B. A என்னது? 0, 1. Cross B என்னது? 2, 3, 4. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். 0, 2 ஆர்டர் பேர்ஸ்ல எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 0, 3, 0, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1, 2, 1, 3, 1, 4. ஓகேவா? அடுத்து A cross C. A என்னது? 0, 1 cross C என்னது? 3, 5. ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1, 3, 1, 5. ஓகேவா? இப்ப யூனியன் பண்ண போறோம். A cross B யூனியன் A cross C. யூனியன் என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் சேர்த்து எழுத போறோம். A cross B ல என்னென்ன இருக்கு? 0, 2 இருக்கு. சோ எடுத்து எழுதிக்கலாம். 0, 2. அடுத்து 0, 3. இங்கே ஒரு 0, 3 இருக்கு பாருங்க. அப்ப ஒரு தடவை எழுதுனா போதும் நம்ம. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. சோ விட்டுருங்க. அடுத்து 0, 4 இருக்கு. இங்க 0, 5 இருக்குது. இதையும் ஆர்டரா எடுத்து எழுதிக்கலாம். முதல் 0 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 0, 5 எழுதியாச்சு. அடுத்து 1, 2, 1, 3. இங்கேயும் 1, 3 இருக்குது பாருங்க. சோ ரெண்டுலயுமே 1, 3 இருக்கு. ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும். 1, 3. அடுத்து 1, 4. பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க 1, 5 இருக்கு. ஓகேவா? இத 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப 1 is equal to 2, LHS is equal to RHS. Hence, it is proved. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ன்னு சொல்லியிருக்காங்க. LHS எடுத்து எழுதிக்கலாம். A cross B intersection C. முதல்ல என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிக்கணும். B intersection C. B என்னது? 2, 3, 4. intersection C என்னது? 3, 5. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன? காமனான எலமெண்ட்ஸ். ரெண்டு செட்டில் இருக்க காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். என்ன காமனா இருக்கு? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப 3 மட்டும்தான் இருக்குது. அவ்வளவுதான். அடுத்து A cross B இன்டர்செக்ஷன் C. A என்னது? 0, 1 cross B என்னது? 3. இப்போ ஆர்டர் பேர்ஸ்ல எடுத்து எழுதிடலாமா? ஸோ 0, 3. பேலன்ஸ் இருக்குது 1 தான் இருக்கு. அடுத்து 1, 3. அவ்வளவுதான். இத 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் RHS ஃபைண்ட் பண்ண போறோம். RHSல என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersection A cross C. ரொம்ப ஈஸி. முதல்ல A cross B ஃபைண்ட் பண்ணிடலாம். A என்னது? 0, 1 cross B என்னது? 2, 3, 4. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 4. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து A cross C. A வந்து 0, 1. C என்னது? 3, 5.
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணணும். 0,3 0,5 நெக்ஸ்ட் 1,3 1,5 ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா A cross B intersection A cross C. இன்டர்செக்ஷன் என்ன? காமனா இருக்க ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுத போறோம். இங்க பாருங்க 0,2 இருக்கு. இங்க 0,2 இருக்கா? இல்ல, விட்டுருங்க. அடுத்து 0,3 இருக்கு. இங்க 0,3 இருக்கா? எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 0,4 இருக்கு. இங்க இருக்கா? இல்ல. அடுத்து 1,2 இருக்கு. இருக்கா? இல்ல. 1,3 இருக்கு. இங்கேயும் 1,3 இருக்கு. நெக்ஸ்ட் 1,4 இருக்கா? இல்ல. 1,5 இல்ல. சோ என்னென்னலாம் இருக்கு காமனா? இப்ப 0,3 இருக்கு ரெண்டுலயுமே. அடுத்து 1,3 இருக்கு. அவ்வளவுதான். இத 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. அதுலயும் 0,3 இருக்கு 1,3 இருக்கு. இங்கேயும் 0,3 இருக்கு 1,3 இருக்கு. So 1 is equal to 2. LHS is equal to RHS. Hence it is verified. இப்போ third subdivision பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A union B cross C is equal to A cross C union B cross C ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு A, B, C மூணுமே தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? முதல் LHS எடுத்து எழுதிக்கலாம். LHS A union B cross C. முதல் பிராக்கெட்ல இருக்கிறத பண்ணிடலாம். A union B. A என்னது? 0,1. யூனியன் B என்னது? 2,3,4. ஸோ யூனியன்ல என்ன மீனிங்? இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் அப்படியே சேர்த்து எழுத போறோம். ஸோ 0,1, 2, 3,4. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? கிராஸ் C இருக்கு. A யூனியன் B கிராஸ் C. A யூனியன் B என்ன? 0,1, 2, 3,4 கிராஸ் நம்மளோட C என்னது? 3,5. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி எழுதணும்? ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 0,3 0,5. அடுத்து 1,3 1,5. நெக்ஸ்ட் 2 இருக்கு. 2,3 2,5. அடுத்து 3 இருக்கு. 3,3 3,5. லாஸ்டா இருக்கிறது 4. 4,3 4,5. அவ்வளவுதான். LHS முடிஞ்சிச்சு. இத 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? RHS. நம்மளோட RHS என்னது? A cross C யூனியன் B cross C. ஓவர் பிராக்கெட்டா எடுத்துக்கலாமா? முதல் A cross C எடுத்துக்கலாம். A எழுதிக்கோங்க. 0,1 cross C என்னது? 3,5. ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ 0,3 ஆர்டர் பேர்ஸ்ல எழுதுங்க. 0,5. அடுத்து 1,3 1,5. அவ்வளவுதான். அடுத்து B cross C. B என்னது? 2,3,4 cross C என்னது நமக்கு? 3,5. இப்போ எழுதிடலாமா? ஆர்டர் பேர்ஸ்ல எழுதுங்க. 2,3 2,5. நெக்ஸ்ட் 3,3 3,5. லாஸ்ட் என்ன இருக்கு? 4 இருக்கு. 4,3
4,5. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ A cross C கண்டுபிடிச்சாச்சு, B cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யூனியன். ரெண்டையும் யூனியன் பண்ண போகிறோம். A cross C யூனியன் B cross C. ஓகேவா? யூனியன் என்ன? எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுத போகிறோம். ஸோ பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 0,3, இங்கே 0,5. அடுத்து இங்கே 0ல் ஸ்டார்ட் பண்ணுறது ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1,3 இருக்குது, 1,5 இருக்குது. இங்கே ஏதாவது இருக்குதா? இல்லை. ஸோ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் அப்படியே. 1,3, 1,5. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 இருக்குது. எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ அப்படியே எடுத்து எல்லாத்தையும் எழுதிடலாம். 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஓகே, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க. நம்ம LHS கண்டுபிடிச்சோம்ல, அதையும் RHS கண்டுபிடிச்சோம்ல, அதையும் செக் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஈக்குவலாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெரிஃபை பண்ணிட்டோம். 1 is equal to 2. LHS is equal to RHS. Hence, verified. அவ்வளோதான். தேங்க்யூ.